ஹே மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் டைம் இல்லாதனால லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. வீடியோஸ் எடுத்தாலுமே அதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இனிமேல் கண்டினியூஸாக லாங் வீடியோ வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அரைப்போம் இல்லையா மிளகாத்தூள், அது காலி ஆயிடுச்சு. ஸோ அது காலியாகி எப்படி பார்த்தாலுமே 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. வீட்டில் இந்த உப்பு, மஞ்சத்தூள், புளி, பூண்டு கம்பல்சரி இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு வழியாக நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே ஈஸியாக பிளான் பண்ணிவிட்டு அந்த குழம்பை முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு தான் நான் வந்து அரைக்க கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 கிலோ மிளகாயை நல்லா வந்துட்டு காய வைக்க போகிறேன். அண்ட் வந்து தனியாவுமே காய வைக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் கொடுக்கும்போது சீக்கிரமாக அரைப்படாது, திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் எப்போயுமே மிளகா அண்ட் தனியா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் ஆச்சு நல்லா வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா அரைக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. உங்கள் பவுடருமே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அண்ட் வந்து டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. இந்த டிப்புமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டு நல்லா காய வச்சுட்டேன். இந்த மாதிரி அகலமாக வந்து விரித்து விட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயும். நான் இதை வந்து காய வைக்கும்போது நல்லாவே வெயில் அடிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னை கடைக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ கடைக்கு போயிட்டு கயிறு வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த கயிறு பேர் கரெக்டாக தெரியல எனக்கு. கட்டுக்கம்பி கயிறுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் நான் வந்து ஷாப் போயிட்டு அதை வாங்கிட்டு ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த இடத்துல போய் கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வாங்க தான் போயிட்டுருக்கேன் இப்போது. அது பார்த்திங்கன்னா 2 கிலோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 180 ரூபா 200 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, ஒரு வழியாக வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு பண்டில் அப்படியே இருக்குது, ஸோ வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வாங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பைசா வந்து பே பண்ணிவிட்டு நான் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடு ரொம்பவே அழகாக கட்டிகிட்ருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அப்பப்போ வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் இந்த வீட்டுக்கிட்டே இருந்துட்டு. என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதுதான். மேலே வந்து சாப்பாடுக்கு காசு தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மறந்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டேன். அதனால் இன்னொரு வாட்டி மறுபடியும் மேலே போயிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வரேன். ஏன்னா எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கி தருவாங்க. இந்த டைம் வந்து அவங்க வேறு இடத்துல வேலை இருக்குன்றதுனால அங்கே போயிட்டாங்க. ஸோ அந்த வேலையை என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் போயிட்டு என்னால் முடிஞ்ச வேலை, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அதனால் நானுமே போய் அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு காசு கொடுத்துட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவோம். அதில் நானும் ஒருத்தி. என்ன தான் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலுமே என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிறப்போ அது சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என் பையனை வந்து ஸ்கூல் சேர்த்துருந்தேன் இல்லையா, இந்த வருஷம் என் பையனை எல்கேஜி சேர்த்துருக்கேன். ஸோ யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதோட அளவு தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த அங்கிள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. 1 இயர் ஆனாலுமே அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த தையல் வந்து பிரியவே பிரியாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பாப்பாவுக்கும் சரி, நான் 2 இயர்ஸாக வந்து 2 இல்லை 3 இயர்ஸாக வந்து நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாப்பா ஃபஸ்ட் இயர். ஸோ 3 இயர்ஸாக வந்து இவர்கிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பையனுக்குமே வந்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து அவனோட அளவெல்லாம் இவர்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்கேன். என் பையனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் முழிச்சு பார்த்துட்ருக்கான். பாருங்கள், நீங்களே வீடியோஸில் தெரியும். என் பாப்பாவுக்கு தைச்ச ஃப்ராக்கெல்லாம் குட்டியாக போச்சு, தெரியாமல் கரெக்டாக தைச்சிட்டேன். அதனால் இந்த வாட்டி வந்து என் பையனுக்கு ட்ரௌசராக தைக்காமல் கொஞ்சமாக பேண்ட் மாதிரி முட்டி கீழே வதி தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் நக்கல் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு. அதனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1/2 hour விட்டு தலை குளிக்கலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால தான் இப்போ வந்து ஆயிலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொண்டை போட்டாச்சு.
30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம தலை குளிக்க வேண்டியது தான். தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ வெயிலுமே கம்மி ஆயிடுச்சு. ஐ திங்க் மழை வரும்னு நினைக்கிறேன். சென்னை சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பெரிய மழைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வறண்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிற வேலை வந்து பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செடி வச்சுருப்பேன். என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செடிங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்களுக்கு இன்னும் புதிய செடிங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாய் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால தான் சாய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் யார் வீட்டுக்கு போனாலுமே டீ குடிக்க மாட்டேன். என் கையால் நானே வச்சு குடித்தா மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி செஞ்சாலுமே ஒரு பால் ஸ்மெல் வரதான் செய்யுது. அது நான் வச்சா மட்டும் அதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நான் வச்சு குடிச்சிருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கவே. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் மாதிரி இருக்கும். டீக்கு அடிக்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்பயாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வச்சு குடிப்பேன். என்னன்னு தெரில, நான் வச்சா மட்டும் எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். யார் வீட்டிலாச்சும் போய் குடிக்கணும்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏனே தெரியல. ஏன்னா நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து முடியலை. ஸோ இனிமேல் மாற்றிக்காச்சும் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பெட் மேலே நிறையா கிளாத்தெல்லாம் பசங்க விரித்து போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இப்போ வந்து பெட்ஷீட் வந்து மாற்றிட்டுருக்கேன். இந்த பெட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அப்போ எங்கள் அப்பா வந்து சீதனமாக தருவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் கொடுத்த பெட். அதனால் இதை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன். என் பசங்க இந்த பெட்டு மேலே ஏறினாங்கன்னா நம்ம போட்ட துணி கண்டிப்பாக போட்ட மாதிரி இருக்காது. மண்டை பிச்சுக்கிற மாதிரி டென்ஷன் ஆயிரும். ஃபுல்லாக எடுத்து போட்டு விளையாடிடுவாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க வெளியே வந்து விளையாடிட்டுருக்காங்க. அதனால் நல்லா போட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா அழுத்தி விட்டுட்டேன். நீ என்ன பண்ணாலும் ஒரு 50% ஆச்சு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டாலுமே என் பசங்க வந்து விளையாண்டு புரண்டு ஃபுல்லாத்தையுமே எடுத்து விட்டுருவாங்க. திருப்பி வந்து நம்ம பார்க்கும்போது என்னடா இப்போ தானடா நம்ம பெட்ஷீட் ஒழுங்காக போட்டுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் சின்ன பசங்க இல்லையா, எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ விளையாடட்டும்னு சொல்லிட்டு நானுமே விட்டுருவேன். சம்டைம்ஸ் கோவம் வரதான் செய்யுது. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறது, சின்ன பசங்க இல்லையா. இந்த துணி பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் 80 ருபீஸுக்கு தான் வாங்கியிருந்தேன். இப்போ போய் பார்த்தோன்னா இது வந்து 300 அந்த மாதிரி இருக்குது. பட் இது சின்னதாக ஒரு ஜிப்பு இருக்கும் இல்லையா, அந்த ஜிப்பு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. அதர்வைஸ் இது நல்லாவே உழைக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஒன்ஸ் வந்து இந்த ஜிப்பை மட்டும் மாற்றிட்டு திருப்பி வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லியும் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பும் தான் செஞ்சுருந்தேன். மட்டன் வந்து மதியமே நான் செய்யணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நிறையா வேலை இருந்ததுனால எடுத்து வச்சுட்டேன். ஸோ இட்லிக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால தான் இப்போ இட்லி ஊற்றிட்டு மட்டன் சேர்வா மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுப்போம். எனக்கு சுத்தமாக மட்டன் குழம்பே பிடிக்காது. அது ஏன்னு தெரில, சின்ன வயசுலேருந்து நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ பெருசானா சில விஷயங்கள் நம்மளே வந்து ஆட் பண்ணிக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த மட்டன் மட்டும் செட் ஆகவே மாட்டேங்குது. ஸ்மெல் வராமல் செஞ்சாலுமே அதை சாப்பிடும்போது அப்படியே கொமட்டிட்டு வாமிட் வந்துடுது. ஸோ அதனால் பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் செஞ்சு கொடுக்கறது உண்டு. நான் வந்து சட்னி தாங்க பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆளுக்கு சட்னின்றது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, மெனக்கெட்டு பண்ணணும். இல்லைனா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கோச்சுப்பார். எங்களுக்கும் வேண்டாம் மட்டன் செய்யாத, சிக்கன் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவருக்காகவே வந்து நான் சட்னி அந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுவேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். என் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன். வந்து வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.